ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கிறது நரிமடங்குத்தாலம், நாகப்பட்டினத்தில் நரிமடங்குத்தாலம் என்கிற இடத்தில் சாராமாவோட வீட்டில் நான் வந்திருக்கிறேன். சாராமா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லி அவருடைய தகப்பனாருடைய மூதாதையர்கள் எல்லாமே மந்திரம், சூனியம் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தவர் தான் கோபாலகிருஷ்ணன் என்ற ஆபிரகாம் ஐயா. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்கள் இந்த குடும்பம் முழுது போராடுவார்கள். பயங்கர அளவுக்கு ஐயா நைட்டெல்லாம் கூப்பிடுவாங்க, அம்மா நைட்டு கூப்பிடுவாங்க, அம்மா ஜெபிங்கம்மா ஜெபிங்கம்மா என்று சொல்லி. ஆனால் என் தேவனாய் கர்த்தரே அவர்கள் முறுக்க பிடித்து கொண்டபடினால் அவர்களை விடுவித்தார். அவர் சிந்தின ரத்தம் அவர்களை விடுவித்தது. ஜெபிச்சாங்க. இது சிலம்மா அவங்க கணவர், மேரியம்மா அவங்க கணவர் 4 பேர் வந்து ஜெபிச்சு ஆன்லைனில் ஜெபிச்சு உபாசம் இருந்து ஜெபிச்சு என் மகளுக்கு விடுதலை கிடைச்சி பைபிள் ஸ்டடி என் மகள் திருச்சிக்கு வந்து ஏசப்பா எனக்கு அற்புதம் நிறையா செஞ்சுட்டாரு. இப்பயும் திரும்ப வந்து ஏசப்பா வந்து எங்கள் சபைக்கும் என் மகளை விடுதலை கொடுத்து போன வாரம் இங்கே பக்கத்தில் இருக்கிற சபைக்கும் அந்த மகளை போக கர்த்தர் உதவி செய்திருக்காரு. எங்களுக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா. இன்னைக்கு மந்திர சூரியத்தில் கட்டப்பட்ட என் மகன் இப்போ வாசல்லாம் போய் கூட்டி கோலம் வரைக்கும் போடுது, சமைக்குது எல்லாம் செய்யுது. அருமையானவர்களே, ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஐயாவும் அம்மாவும் தினமும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எங்களோடு கூட 2022 இதுவரையிலும் இவர்கள் இருவரும் கம்யூனியன் தினமும் நான் இவர்கள் கம்யூனியன் கொடுப்பேன். அந்த கம்யூனியன் எடுக்க தான் இல்லைம்மா கம்யூனியன் ஏசப்பாட ரத்தத்தை பற்றி இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கணும். இயேசு ரத்தத்தை குறித்து இவர்கள் தியானிக்க வீட்டுக்குள்ள ரத்தத்தை பேச, வசனங்களை பேச, பைபிளே படிக்க தெரியாமல் திணறுவாங்க. ஃபஸ்ட்டு ஐயா சொல்லுவார், மந்திரம் ஓதுன வாய் எனக்கு வந்து வசனம் வடிக்க வரலம்மா, நீங்கள் படிங்கம்மா பாருன்ட்ட. ஆனாலும் படிங்கய்யா படிங்கன்னு சொல்லுவோம். அவரும் ஏசப்பா விடுவித்து அவர் வந்து போகிற வழியில் அந்த மந்திர கட்டெல்லாம் அவர் பல்லிலிருந்து உடஞ்சி கைகளிலிருந்து உடஞ்சி அவர் எச்சிப்புகள் நடத்தும்படி அவரை வழிநடத்தி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு தான் அவருக்காக ஜெபித்துக் கொண்டது. ஐயாவை கேட்டீர்கள் என்றார், கோபாலகிருஷ்ணன் ஐயாவை குறித்து கேட்டீர்கள் என்றார். அவர் சிறு வயதிலிருந்தே அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டபடினால் தண்ணீருக்குள் போய் இருந்து மந்திரம் ஓதி தண்ணீருக்கு மேலாக அவ்வளோ தூரம் ஹைட்டில் வந்து விடுவாராம். அதெல்லாம் எங்களோட ஜூமில் பகிர்ந்து கொள்ளும்போது நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம். ஐயா வந்து ஷீலாமா என்று தான் என்னை சொல்லுவார். ஒரு வார்த்தை மீறி சொல்ல, அம்மா நீங்கள் ஜெபிங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்கள் இந்த குடும்பம் முழுது போராடுவார்கள். பயங்கர அளவுக்கு ஐயா நைட்டெல்லாம் கூப்பிடுவாங்க, அம்மா நைட்டு கூப்பிடுவாங்க, அம்மா ஜெபிங்கம்மா என்று சொல்லி. இப்போ எல்லா நாளும் கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஐயா கர்த்தருக்குள் நித்திரையாய் அவரை அடக்கம் பண்ணணும். அம்மா சொல்லிட்டாங்க, இயேசுதான் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தாரு, அதனால் நான் கிறிஸ்தவ முறைப்படி தான் அவரை அடக்கம் பண்ணுவேன் என்று சொல்லி